நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உழைக்கனில் எனக்கும் தானே. அன்பார்ந்த மாணாக்க நண்பர்களை, ஒரு காலத்தில் மாணாக்கர்கள் இன்று எங்களை பார்த்து ஏன், எதற்கு, என்று, எப்படி எல்லாம் கேட்பதற்குரிய நீங்கள் ஆசிரியர் ஆகிவிட்டீர்கள். இருந்தாலும் 30 ஆண்டுகள் பிறகு உங்களை பார்க்கின்ற பொழுது நான் உண்மையை பூரித்து போகிறேன், மகிழ்கிறேன். என்னை பார்த்தவர் கணேசமூர்த்தி, ரமேஷ் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் புதியவராக இருந்தார்கள். இங்கே மோத்தி இல்லாத போனேன். இந்த மாதிரி சில பேரை பார்ப்பேன். எனக்குன்னு பெரிய மனுஷனா சாம்பல் பிடிப்பான்னு எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய ஆளாகி, இவ்வளோ பெரிய ஆசிரியராகி, அவன் பெற்ற பிள்ளைகளும் ஆசிரியராகி, ஏன்னு சொன்னால் 2 வாரத்துக்கு முன்னாடி விஜயவாடாக்கு வந்தேன். நெடுவர் வழிதான் கடந்து போங்க, இருக்குன்னு சொன்னாங்க, இறங்கி இருப்பேன். என் வேடிக்கை என்னன்னா, விஜயவாடா நான் பேசப்பட்டு ஆங்கிலத்தாலும் பேச வேண்டியது. நீங்க என்ன தமிழாசிரியர் பார்த்திருப்பீர்கள். நான் இளமையிலே பிரெஞ்சு படித்தவன். பிறகு நான் அந்த காலத்தில் மெட்ரிகுலேஷன், அந்த காலம் இன்டர்மீடியட். நானா கொழுத்து போய் தமிழ் படிச்சேன். அதுதான் அதெல்லாம் முன்னாடி வந்து போராட வேண்டிய இருக்குது. தமிழ்ச்சொல் தொழில் போராட்டம் நான் தான் முதல்ல இருக்கு. தமிழ்நாட்டிலேயே முதல் கருத்தரங்கு நான் தான் நடத்தினேன். இங்க முதல் செய்தியாளர் சந்திப்பு நான் தான் நடத்துறேன். சமச்சீர் கல்விக்கு வழக்கு போட்டது நாங்க தான். அரசு ஏற்று போட்டு பயந்து அந்த அம்மாவுக்கு தமிழ் மேல அவ்வளவு வெறுப்பான காதல். தமிழ் வழி கல்வி வேண்டாம் என்று உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது. தமிழ்நாட்டில் கட்சி தலைவர் யாரும் முழு பேசாத போது ஜெயலலிதா மட்டும் அதை வரவேற்றாலும் பொறுத்துக்கணும். அவங்க எவ்வளவு தமிழ் மேல காதல். அதே தான் இப்போ நடக்கிறது. தமிழ்ச்சல் கல்வி விளையாட்டு இல்லை, எல்லோருக்கும் தேவைதான். அதுதான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு தம்பி மயிலை பள்ளி நடத்துகிறார். என்னால் அதில் நீங்கள் தமிழ் சொல்லிக் கொடுங்க. தயாளன் தானே? தயாளன். அந்த தம்பி யாரும் ஆசிரியர் இருக்கிறாரு. உங்க பேர் தப்பா? இன்னொரு பேர் ஆசிரியர் இருந்தாரு, சாமியல் ஆசிரியர். செல்வகுமார். செல்வகுமார் ஆசிரியர் ஆகிருக்கீங்களே, எல்லாம் பெரிய மகிழ்ச்சி தான். எங்களை போல இங்கே வந்திருக்க எனக்கு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா மாணாக்கரை பற்றி அப்படி சிந்திப்பீங்க நீங்க. அதே எவ்வளவு தொலை கொடுத்தா இந்த ஆசிரியர்களுக்கு. நான் முறைப்படி ஆசிரியரா வந்திருக்க கூட என் குடத்துக்கு காவல்துறைக்கு போயிருக்கணும். பிஆர்னா ரொம்ப நல்லா இருங்க. ஏது அந்த காலம் 11 சொல்றேன். இந்த மாதிரி உருவம் அங்க இருக்கும் 11. ஆமா 60 அந்த வகுப்புலயே அந்த தலைமை ஆசிரியரை பார்த்து நீங்க அங்க போவாதீங்கன்னு தெரியல. முதல் தான் உள்ள நுழையிறேன். நீங்க அங்க போக கூடாது. ஏங்க மோசமான பசங்க சொல்ற யாருன்னா தலைமை ஆசிரியர். அப்புறம் எனக்கு மூத்த ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் இருந்தார். போயிடாது. நான் கேட்டேன், அப்ப யார் போக போறீங்க? நீங்க போறீங்களா? நான் போக மாட்டேன். அப்படியே அந்த வகுப்பு எனக்கு போடுங்க. ஏன்னு சொன்னா இருக்கிற எல்லா மோசமானாலும் நம்ம பண்ணாரு. வேடிக்கை என்னன்னா அந்த வகுப்பு அப்படி கட்டுப்படாது. பக்கத்திலேயே வகுப்பு ஆசிரியரை நான் போனால் ஒரு பசங்க அவ்வளவு நல்ல பிள்ளைங்க வச்சுங்களேன், அவ்வளவு நல்ல பிள்ளைங்க. ஆனா நம்ம வந்து அழகா பாடம் கேட்டார்கள், நன்றாக படித்தார்கள். ஏன்னா படிச்சு ஒரு பொண்ணுக்கு யாராவது ஒரு இடம் வாங்கி கொடுத்தாங்க. என் முகவரி போட்டு. ஏன்னா அந்த காலத்துல வாசாநாயகர் இருப்பார். அவர் இந்த கல்லூரி யாருக்குன்னு சொன்னா கொல்லுப்பேட்டை, ராயபுரம், மன்னார்பேட்டைன்னு தான் சொல்லுவாரு. வேற யாராவது வந்தா கொடுக்க மாட்டாரு. அவர் ஒண்ணுமே வந்ததுமே பிள்ளை யாரோ வந்தா உடனே தடவை பார்ப்பார். அப்படி தடவ மாட்டார். முதுகல என்னப்பா எப்படி ஏமி எப்படி சாரு எங்கட பஸ்தாவு ஏமி சாரு சதுஸ்தானா அவ்வளவு நான் வச்சுக்க. அவனுக்கு கிடையாடா. சரி இவன் நம்ம பாட்டாளி பையன் கிடையாது, உழைப்பாளி பையன் கிடையாது. உடனே இந்த மாதிரி பூங்கல் தெரிஞ்சு வச்சுங்களா, அப்படி தடவை தெரியும் அவருக்கு. தம்பி இங்க வா, மோசமான காலேஜ் இருக்கு. அவர் சொல்லியே அது வீட்டுக்கு இருக்கானுங்க பசங்க. நீ படிக்க வராத, உனக்கு வேணுதா கல்லூரி எப்படி ஏன் என்னங்க எப்படி
அப்பதான் நம்ம பசங்க ஒரு இடம் கிடைக்கும். இப்ப அங்க போய் படிக்கணும், இவனுக்கு எங்க படிக்க போறானுங்க, அதுதான் படிக்க வைக்கிறாங்க. அப்படி இருந்த ஒரு காலத்தில் சமுதாய நோக்கத்தோட தான் பாருங்க. எனக்கு வந்து பாத்தியார் சொல்ல நல்ல பாராட்டு. எதுவும் சொல்ல வரேன்னா, நம்ம பேட்டையில இத்தனை பேர் இருந்து நீங்களும் படித்து இந்த பிரேம்கர் ஆட்சின்னு இருக்கான் பாருங்க, அவனை போய் கிண்டல் பண்ண மாட்டேங்க நீங்க. அதை கண்டுகத்தா இருக்காங்கல்ல. அது எப்படி சொல்ல வரேன்னா, நம்ம பேட்டையில படித்து இத்தனை பிள்ளைகள் உயர்ந்திருப்பாரு. நான் இது இந்த இடத்துக்காக சொல்லலை, நான் அது சொன்னது ஜாங்கிரத்தை சொன்னேன். இவன் எப்படி இருப்பான்னு எனக்கு இப்பதானே புரிஞ்சுது. அவன் அயோக்கியம் மோசம் சேர்த்து இதை படி அப்படி சொல்றது கிடையாது. நீ படிக்கவே மாட்டேன், நீ குறிப்பிட மாட்டேன், எந்த காலம் சொல்லியிருக்க மாட்டேன், வகுப்புல கவனிச்சு படிச்சுருப்பீங்க அப்படி சொல்ல மாட்டேன் நான். ஏன்னு சொன்னா நானே உங்களால் தானே, அதை அப்படி சொல்ல முடியாது. அப்படி என்ற பிள்ளைகள் நீங்கள் உருவாகி இருக்கிறீர்கள், மிக சிறப்பாக வந்திருக்கிறீர்கள். அதாவது சிறப்பாக ஆறு சொல்லணும். அப்போ அசோக் டேவிட்சன், ரமேஷ் எல்லாம் சொன்னீங்க. நான் உங்களை எல்லாருமே சேர்த்து சொல்லுகிறேன். இத்தனை பேர் சேர்வதற்கு அடுத்தாண்டு மாதிரி சொன்னேன். உங்கள் குடும்பத்தோட பிள்ளைகளோடு வாருங்கள். நீங்க அந்த பிள்ளைகள் பார்க்கும்போது நீங்க சொல்லலாம், இவங்களாம் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் சொல்லுங்க, தவறு கிடையாது. அதாவது நான் தண்ணி குடிப்பேன், தண்ணி சாப்பிடுவேன். ஏன்னா அது கூட எங்களுக்கு தண்ணி இயல்பா வந்து கொட்டு, தண்ணி அடிக்க வேண்டிய வேலைகள். எனவே ராமன் இருக்கும்னா உங்களுக்கு பெரிய புகழ் இருக்கும்னா போகும்போது அந்த பக்கம் போவேன். நாங்கள் அடிக்கடி அந்த பறவை பார்த்து கொண்டே போவேன். பரவாயில்ல, அங்கே ஒன்னாயிரப்பட்ட போய் இவ்வளோ வளர்ந்துருக்கிறான், நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா ஒன்னாயிரப்பட்டு சில பேர் விட மாட்டோம், தாடி விட மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? தாடினா தெரியுது, ஆட்டம் வரவே மாட்டோம். நான் இங்கே கேட்பேன் சில நேரங்களில், என்ன கேட்பேன்னா அந்த ஆட்டோ கிட்ட போய் இது எங்க போகுதுன்னு கேட்பேன். இது எந்த ஒரு எந்த பக்கமா போகுது என்ன நீங்க பிடிக்க நம்ம நான் போற இடத்துக்கு நீ போக மாட்டியே, அதனால நீ போறதுக்கு வந்து அங்க போய் நம்ம ஆட்டிக்கலாம்னு பாக்குறேன். இப்படி சொல்லணும். அது வரும். அப்போ பார்த்தா எல்லாருக்கும் ஒன்னார்பேட்டைக்கு ராமி எல்லாம் வரான், தானி இயல்பா வருகிறது. இன்னொன்று நீங்க என்னை பற்றி எதுவுமே சொல்லல, எனக்கு வருத்தம் இருக்கிறது. சரிங்களா? இல்ல இல்ல வேற எதுவும் குறையா ஒண்ணு ஐயாவை பத்தி சொல்லல அப்படின்றாங்க. அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. முக்கியமான மேட்டர்னா, நான் தமிழ் மீடியத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்தேன். எல்லாமே கண்ணை கட்டி விட்டா மாதிரி, இவரு ஒண்டிதான் சொந்தக்கார மாதிரி தெரிஞ்சாரு. இவரு பாடம் நடத்துறது மட்டும் தான் புரியும், எதுவுமே புரியாது. அதனால நீங்க மட்டும் தான் சொந்தக்கார மாதிரி தெரிஞ்சீங்க. இதுல என்னன்னா, சில பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியாது. நான் ஆங்கில வகுப்பும் போயிருக்கேன், ஆங்கில வகுப்பு. அங்க வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அது எப்படி செய்வினை செய்வா அப்படின்னு தமிழ் சொன்னா புரியாது அவனுக்கு. அது இது ஆக்டிவ் வாய்ஸ்ப்பா, இது பேசிவ் வாய்ஸ்ப்பா. ஏன்னா நான் ஒழுங்கா ஆங்கிலம் படிச்சுட்டு வந்தவன். அந்த காலத்துல ஆசிரியர் எங்களையே நோட்ஸ் எடுத்து விடுவார், சம்மரி நாங்க தான் எழுதணும், அதை திருத்துவார். இன்றைக்கு கூட ஆங்கிலத்தில் நான் ஒரு வரமுறை நான் போடுவேன், நன்றாக தெளிவான பேச முடியாது. ஆக அதுக்கு அடிப்படை காரணம். ஆகவே இன்னொன்னு, என்னப்பா ஒரு பையனை கேட்டேன், என்ன பண்ற, என்னப்பா படிக்கிறேன்னு கேட்டா, என் பொண்ணு எம்காம் பண்றான். எம்காம் பண்றதா? படிக்கிறது பாரு, பண்ணலாம். சர்ச்சி பாடியான்னு கேட்டான். பண்ணுவது என்பது செய்வது. எம்காம் பண்றான், பிஏ பண்ண சில பேர் சொல்றான். என் பையன் ஒரு தமிழ் பேசுறான், +1 பண்றான். என் 9வது பையன் படிக்கிறான். படிக்கிறான் சரி, பண்றது கிடையாது, நினைப்பு வச்சுங்க. இப்ப இன்னொன்னு சொல்லுவான், நீங்க போன் பண்ணிட்டு வாங்கணும். போன் பண்ணக்கூடாது, பெங்களூர்ல பண்றான். இவன் பண்றான். தமிழ் அப்படி சிக்கலாயிருக்கு. ஒரு முறையாவது தமிழ் கலக்காம அப்படி போறல தம்பி, அப்படி போய் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டு நிறைய சென்டரா பார்த்து என்கிட்ட பேசினான். இதெல்லாம் கேட்டா தமிழ் ஆன்றான். அதுதான் தமிழ். தமிழ்ல சொன்னாரு,
நீங்க சாப்பிட்டே இருங்க. ஐயா என்னோட நீங்க என்னை பற்றி குறிப்புகள் சில பற்றி எழுத நான் தொகுத்து கொண்டிருக்கிற பொழுது என்னை பற்றி எந்த குறிப்பு நீங்க எழுதலாம். அதை புகழிகள் எல்லாம் வரலாம், தவறு கிடையாது. நான் தவறா இருக்குமென்னு சொல்லி நீங்க எழுதாம இருக்காதீங்க, நான் திருத்திக்குவேன். என் தொழில் இல்லையா, நான் திருத்தி போட்டுக்கிறேன். எந்த காரணம் கூட திருத்தாம உங்களுக்கு நினைவு வர குறிப்பு எழுதுங்க. நினைவு குறிப்புகள் வகுப்பு நடந்தது எந்த வரை நீங்க குறிப்பு எழுதுங்க. நான் தொகுத்து கொண்டிருக்கிறேன். நம்ம ஆசிரியர் பெருமளவு சொல்லிக் கொடுக்குறேன். நம்மை பற்றி குறிப்புகள் எனக்கு எழுதி அனுப்புங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு சொல்ல வேண்டியது, பல பேர் சொல்வார்கள். ஒரு பையன் சொன்னான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொன்னான். நான் சொன்னேன் ஹிஸ்ட்ரி நெவர் ரிப்பீட்ஸ், ஒன்லி இங்கிலீஷ் சொன்னேன். இங்கிலீஷ் பாஸ் பண்ண மாட்டேன்றான், அதான் ரிப்பீட் ஆகுது. மார்ச் செப்டம்பர் மார்ச் அது ஹிஸ்ட்ரி ரிப்பீட் சொல்ற தப்புடான்னு சொன்னேன். இல்லையா ஆமாண்டா, ஹிஸ்ட்ரி பாஸ் பண்ணிடுவேன், இங்கிலீஷ் ஃபெயில் ஆகிடுவேன். அவங்க யாரோ சொன்னாங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ்னு நினைக்காதீங்க. அது குறிப்பிட்டு கொஞ்ச நாள் ஒரு மாதம் இருக்கும், சரியா போடும். நான் முதல் வழியில் ஆங்கில வழி படித்தோம்னா எனக்கு எந்த சிக்கலும் கிடையாது. நானே தான் தமிழ் படிச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு முயற்சியெல்லாம் தமிழ் படிக்கிறேன், அந்த வெறித்தனம் படிக்கிறேன். ஆகவே இப்போ நான் நீ நண்பர்களே இப்போ கூப்பிட்றேன், மாணாக்கெல்லாம் உங்களுக்கு கூப்பிடலாம். ஆனால் இப்படி இருந்தாலும் எனக்கு நீங்கள் வேண்டியவர்கள் எப்போதும் நலமாக நீங்கள் வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நடுவிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி